ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் ஜாமான் வாங்குறதுக்கு பையன் கூப்பிட்டாப்புல. கூப்பிட்ற அன்றைக்கே போயிருந்துங்க, இல்லாட்டி அப்படி வாங்கி தர மாட்டாங்க. கடால்னு ஓடி போய் படால்னு வாங்கினா 2 பை நிறைய ஜாமான் அரிசியெல்லாம் வாங்கினா 2000 ஜாமான் வாங்கினா ஆடிக்காக இந்த பாத்திரம் பிரினாங்க. என்ன பாத்திரம் கொடுங்கன்னா பால் காய்ச்சற பாத்திரம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 2000 ஜாமான் வாங்கினா அது கொடுக்குறாங்களா, எத்தனை நாளாக கொடுக்குறாங்க, எத்தனை நாளைக்கு தராங்கிறது தெரியல. நாங்கள் வாங்கின ஜாமான் வாங்கிட்டு தீர்ந்து போன ஜாமான் மட்டும் தாங்க வாங்கியிருந்தேன். ஏன்னா மாதம் லாஸ்ட்டில் போய் வாங்கினால நிறையா வாங்க முடியல. 10 நாளைக்குள்ளது மட்டும் வாங்கிக்கங்கன்னு சொன்னாப்புல பையன். அதனால் அதுக்குள்ளதை மட்டும் வாங்கியிருந்தாச்சு. சம்பளம் போட்டோன்னா அப்புறம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து டக்குன்னு எல்லா பாட்டிலையும் காலியானது என்ன இருக்கோ அது மட்டும் கொட்டிட்டு மீதியெல்லாம் வச்சாச்சு. இது மெயினாக வந்து மல்லித்தூள் இருக்குது, மிளகாத்தூள் சுத்தமாக இல்லை. மல்லித்தூள் 1 கிலோ கிட்ட இருக்குங்க. அது எப்படி மிச்சமாகிடுச்சு இல்லை, ஏன்னா கலையரிசி வேறு கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா இருந்து போச்சு போல இருக்குது. மிளகாத்தூள் மட்டும் இல்லை, அதுக்காக மிளகா கூட 265 ரூபாயும் 1 கிலோ மிளகா வாங்கியிருக்கு. வெயிலுக்கான எப்போ காய வச்சு எப்போ அரைக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யார் வீட்லையாவது வெயில் அடிச்சதுன்னா சொல்லுங்கள். அவங்க வீட்டு மாடியில் காய வச்சு எனக்கு சேர்த்த மிளகாத்தூள் அரைச்சி கொடுங்க. மிளகாத்தூள் சுத்தமாக சுபா வீட்டில் இல்லை. மிளகாத்தூள் இல்லாமல் என்ன தான் குழம்பு வைக்கிறது. வறுவல் பொரியல் எல்லாத்துக்கும் மிளகாத்தூள் இல்லை. மக்ரோனி ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். முதல் முறையாக மக்ரோனி செஞ்சு பார்க்கலாம் வேண்டாச்சுங்க. ஓகேவா, பில்லு பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது.